இருக்காங்களோ அந்த மெம்பர்ஸ் இருக்கட்டும். சமையல்ல ஆள் குறைஞ்சா கம்ஃபர்டபிள். கிச்சன் டீம் ஸ்கில் ஓரியன்டட். ஸ்கில்ல வந்து we cannot play. ஸ்கில் ஓரியன்டட் அளவுக்கு இங்க ஸ்கில்ஃபுல்லா குக்கிங் டீம்ல இதுவரையும் நான் பார்க்கல. என்னடா டேய் ஏதோ சண்டை போடணும்னு சொல்லிட்டு போடுறீங்களா, இல்லைனா வந்துட்டு ஏதாவது ஸ்கிரிப்டடா ஒன்றுமே புரியல. ஏன்னா எப்பவுமே இதுலலாம் சண்டை வரவே வராது, இதில் போய் சண்டை போட்டுங்கிறானுங்க. அருண் தேவையே இல்லாமல் பேசினுக்கிறாரு. யோ, சமையல் தெரிஞ்சவங்கள தான் சமைக்க முடியும். பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு யாருக்கு வந்துட்டு பிரச்சனை இல்லையோ அவங்க போய் க்ளீன் பண்ணலாம். இதில் என்ன பிரச்சனை இருக்குது? இதில் யார் கிரிட்டிசைஸ் பண்ணுது? தீபக் எழுந்து யோ சமையல் பண்ணோன்னா அது ஒரு என்ன சொல்கிறாரு, ஒரு டேலண்ட் ஓரியன்ட் அப்படின்னு சொல்கிறாரு. டேலண்ட்னா அந்த மாதிரி கிடையாது. அது வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, பேசிக்கான கொஞ்சம் சமையல் தெரிஞ்சவங்களை வந்துட்டு பண்ணணும், அந்த டீமில் போடணும்னு சொல்கிறாரு. இதில் என்னையா தப்பு இருக்கு? சம்மந்தமே இல்லாமல் கிரிட்டிசைஸ் பண்ணுறேன்னு எழுந்துன்னு அருண் கத்திக்கிட்டு இருக்காரு. ஒன்றுமே புரியல. சமையல் செல்றவங்கள ஒரு மாதிரியும் டாய்லெட் கழுவுறவங்கள ஒரு மாதிரியும் பார்க்கறது சரியாக படலை அப்படின்னு சொல்கிறது. யோ, யாருமே அங்கே அந்த மாதிரி பார்க்கவே இல்லையா அருணே? ஆனால் ஒன்று புரியுதியா, நீ போன வாரம் ஃபுல்லாக பயங்கரமாக அடி வாங்கிட்ட அப்படின்னு சொல்லி நீ சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்தை எழுப்பி பேசிகிட்டு இருக்கின்றது நல்லாவே புரியுது. 2வது ப்ரோமோவாக இதைத்தான் வந்துட்டு போட்டிருக்காங்க. அப்போவும் தெளிவாக சொல்கிறாரு, உங்கள் தாட்டை மாற்றிக்கோங்க, நீங்கள் தான் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க. தீபக் சொல்ல, நீங்கள் உங்களோட வேர்ட்ஸை மாற்றிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அருண் சொல்கிறாரு. யோ, எனக்கு ரொம்ப பச்சையாக ஒன்று வருது. போன சீசன் மாதிரி, அதாவது அர்ச்சனா மாதிரியே பேசி நல்லா பேர் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காரு அருண். ஆனால் அருண், ஒரு நல்ல பிரச்சனைன்னு வரும்பொழுது எழுந்து போய் பேசிங்கன்னா பெட்ரு. எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் நான் பேசணும் கத்தணும்னு சொல்லிட்டு கத்துனீங்கன்னா எப்படின்னு தெரிலங்க சார். அதுதான் வந்துட்டு இப்போ செகண்ட் ப்ரோமா போட்டிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக அவங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.